நிலத்தை பிளந்து வந்த கொடூர ஆயுதங்கள். வெடித்து சிதறிய ஈரானின் ஆயுத கிடங்கு. வாங்க என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். ஈரான் மீது கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் வான்வழி தாக்குதலை நடத்தினாங்க. இதனை எதிர்த்து ஈரானும் பதிலடி கொடுத்து வரும் நிலையில் 30 நாட்களுக்கு மேலாக இந்த போர் தொடர்ந்து வருதுன்னே சொல்லலாம். இதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஈரான் ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் அந்நாட்டின் கார் உட்பட மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள் மற்றும் எரிசக்தி தளங்கள் முற்றிலுமாக தகர்க்கப்படும் என்று எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் ஈரானின் இஸ்ஃபகானில் உள்ள மிகப்பெரிய ஆயுத கிடங்கை அமெரிக்கா குறிவைத்து 1000 கிலோ எடையுள்ள பங்கர் பஸ்டல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் ஈரான் சேமித்து வைத்திருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியங்கள் அனைத்தும் வீணாகியதாக தகவல் வெளியாக இருக்கு. இந்த இடம் சரியாக தலைநகர் தெஹ்ரானுக்கு தெற்கே உள்ள மேற்கு ஈரானில் ஜயந்தே நதியின் வடக்கு கரையில் இஸ்ஃபகான் அமைந்திருக்கு. இந்த நகரில் சுமார் 20 லட்சம் மக்கள் வசிப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. ஈரானின் முதன்மையான அணுசக்தி திட்டத்தின் முக்கிய தளமாக இஸ்ஃபகான் விளங்குகிறது. இஸ்ஃபகான் நிலத்தடியில் நடன் செறிவூட்டல் தளம் உள்ளிட்ட பல அணுசக்தி ஆராய்ச்சி மையங்களும் ஆயுத சேமிப்பு கிடங்குகளும் இருக்கிறதா. 1999 கட்டப்பட்ட இஸ்ஃபகான் அணு தொழில்நுட்ப மையத்தில் சீனாவால் வழங்கப்பட்ட 3 சிறிய ஆராய்ச்சி அணு உலைகள் இயங்கி வருகிறதா சொல்றாங்க. ஈரானின் அணுசக்தி திட்டத்துக்கான எரிபொருள் உற்பத்தி நிலையமும் இஸ்ஃபகானில் இருக்கிறதா. இங்கு ஆயிரக்கணக்கான அணு விஞ்ஞானிகளும் வேலை பார்த்து வருவதாக சொல்லப்படுது. இது மட்டுமின்றி இஸ்ஃபகானில் ஹெலிகாப்டர் மற்றும் போர் விமான பராமரிப்பு மற்றும் உற்பத்தி, ராணுவ தளவாடங்களின் தயாரிப்பு மையங்கள் என ஈரானின் பாதுகாப்பு துறைக்கு மிக முக்கியமான மாகாணமாக இஸ்ஃபகான் விளங்கி வருகிறது. இப்படி பல்வேறு துறைகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இஸ்ஃபகானில் தான் இப்போ ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கு. ஈரானின் ஆயுத கிடங்கில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருப்பது ஆபத்தான கட்டத்தை நோக்கி போர் செல்வதாக சொல்லப்படுகிறது.